ஸோ கைஸ், வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் அண்ட் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும். நேற்றைய தினம் ஒரு குரலி வித்தை ஒன்று நடந்துச்சுங்க. ஸோ என்ன குரலி வித்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் ஆடு மாடுகளை வைத்து மாநாடு போட்டார். எதற்காக மாநாடு போட்டார் என்று எனக்கே தெரியல சத்தியமாக. இது ஆடு மாடுகள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 மாடு, அதாவது கடை மாடு சொல்லி கட்டுவாங்க, அது ஊர்லெலாம் கட்டுவாங்க. ஸோ அதுமாரி கடை கட்டி வச்சுருந்தாங்க. அந்த கடைக்கு முன்னாடி இவங்க பந்தலை போட்டு உட்காந்து கத்திக்கிட்டு கிடக்குறாரு. ஸோ அது பாவம், அது நைட் நேரத்தில் தூங்க விடாமல் அந்த மாடுகளை பிடிச்சி வச்சு கடையில் அடைச்சி வச்சு அதுக்கு நேரம் ஸ்பீக்கரில் பேசினா அது என்ன போகும், விரண்டு தான் ஓடும். இதுபோல் தேவையில்லாத வேலையெல்லாம் நம்ம சீமானவர்கள் இப்போ இடைப்பட்ட காலத்தில் ரொம்பவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஓகேங்களா. ஸோ இதுமாதிரி குரலி வித்தைகளை காட்டி தன்னை எப்படியாவது டிவிலே காட்டிக்கிட்டு இருக்கணும், யூடியூப்லேயே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கண்டென்ட்டில் தான் இந்தமாரி வேலைலாம் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாரி தோணுது. ஓகேவா. ஸோ எதற்காக இந்த மாநாடு நடத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ கேஸ் போட்டிருக்காங்களாம். ஸோ அந்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் கேஸ் போட்டிருக்கான்னு பார்த்தா, அவங்க கட்சியில் உள்ள ஆள் தான் ஒருத்தர் கேஸில் வக்கீல் தான் பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருக்காப்புல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவரை கூப்பிட்டு இந்தமாரி இந்த கேஸை நீ வாபஸ் வாங்கு அப்படின்னு நீ சொல்லணும். அவனே தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீ கேஸ் போடுறவன் உன் பக்கத்தில் தான் இருக்கான், அவனை கூப்பிட்டு வச்சு நீ கேஸை முதல்ல வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான அரசியல். அதை விட்டு கேஸ் போட்டவன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீ கேஸ் போட்டுருவியா, நீங்கள் இது பண்ணிடுவீங்களா, தடை போட்டுருவீங்களா அப்படின்னா என்ன ஒரு முட்டாள்தனமான அரசியல் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ ஊரில் யார் ஆடு மாடு மேய்க்கல. ஸோ நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஆடு மாடு மேய்ச்சிட்டு தான் இன்றைக்கி அவங்களும் படிச்சுட்டு வெளியில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ எல்லாருமே அப்படி தான். யாருமே ஊரில் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடாது அப்படிலாம் சொன்னது கிடையாது. எங்கள் ஊர் சைடு தான். எங்கள் ஊர் சைடுனா இந்த பயிர், அதாவது நெல் பயிர் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே மேய்க்கக்கூடாது, அது யாருமே மேய்க்கக்கூடாது. மற்ற இடங்களில் நம்ம மேய்க்கலாம். அப்படி இல்லையா, மேய்க்கிறதுக்கு இட வசதி இல்லைன்னா நம்ம பில்லர்த்தை போட்டு வளர்க்க போகிறோம், ஆடு மாடை வளர்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது, இவனை ஆடு மாடை மேய்க்க விடலை அப்படின்னு நீ சொல்கிறோம். உன் கட்சியில் உள்ள முட்டா குதி தான் கேஸ் போட்டு வச்சுருக்கான். முதல்ல அவனை நீ அந்த கேஸை முதல்ல வாபஸ் வாங்குறது வழியை விட்டு என்னமோ 1000 மாடுகளை கூட்டிகிட்டு மாநாடு நடத்துகிறேன் அது நடத்துகிறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், குரலி வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த செந்தில் ஒரு படத்தில் காட்டுவாப்புல, நான் மலையை தூக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கிட்ட போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, மலையெல்லாம் தூக்கி என் கையில் வைங்க, அதுக்கப்புறம் நான் தூக்குற மாதிரிலாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் சீமானவர்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தான் இன்றைக்கி இன்னும் உள்ள காலகட்டத்தில் ஆள் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், சீமானவர்களுக்கு ஆடு மாடு மேய்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சார் அப்படின்னா தாராளமாக போய் மேய்ங்க, உங்களை யாருமே மேய்க்க வேணாம்னு சொல்லலை. இன்னும் ஆள் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள பசங்களை அழைச்சிட்டு போங்க, எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, ஆடு மாடுகளை வச்சு மேய்ங்க. அதில் தான் நல்லா காசு வருது, பால் வருது, கறி கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அப்படிங்கும்போது உங்கள் பையனை எதுக்கு நீங்கள் படிக்க அனுப்புகிறீங்க, ஆடு மாடு மேய்க்க அழைச்சி